हाय दर्शकों नमस्ते एपिसोड 99 99 இந்த எபிசோடில் நம்ம திருப்பியும் இந்த லிங்க் की पहचान நேற்றுக்கு நான் என்ன சொன்னேன்னா மேஸ்குலைன் வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்கு நிறையா உதாரணங்கள் கொடுத்தேன். இன்றைக்கி வந்து ஃபிமினைன் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் இல்லையா, ஃபிமினைன் வேர்ட்ஸினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் முன்னாடியே சொன்னேன், நான் இ எண்டிங் வேர்ட்ஸு மெஜாரிட்டி நம்ம என்ன சொல்லுவோம், பெண்பாலாக இருக்குன்னு சொன்னோம். லடுக்கி, லக்கடி, இங்கே சொன்னேன். இ எண்டிங்னு லக்கடி, பேட்டி, பேட்டி, சிட்டி, இந்த மாதிரி வர்றது எல்லாமே ஃபெமினைனாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். எக்ஸப்ஷன்ஸ் நிறையா இருக்குது, ஆக்னி, பாணி, இதெல்லாம் இருக்குன்னு சொன்னேன். ஸோ இதை நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்தது பாஷாயின். இப்போ லாங்குவேஜஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்து ஃபெமினைனில் சொல்லுவோம். தமிழ், ஹிந்தி இல்லையா, அச்சி ஹிந்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அச்சி ஹிந்தி, மலையாளம், அங்கிரேசி, வாட் எவர் இட் இஸ், இதை ஃபெமினைனாக தான் சொல்கிறோம் நம்ம. அடுத்தது நதியான். நதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாகவே நதி பெண்பாலாக தான் சொல்கிறோம் இல்லையா. நதியை வந்து நம்ம நர்மதா, பேரை பாருங்கள், தமிழ்லேயே நம்ம எடுத்துக்கிட்டால் கூட காவேரி, கோதாவரி, நர்மதா, இது மாதிரி பெண்ணை, தென்பெண்ணை, இப்படி எடுத்துக்கிட்ட எல்லாமே என்ன வரும்னா பெண்பாலாக இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் காவேரி, சிந்து, கங்கா, கோதாவரி, இது எல்லாமே பெண்ணாக இருக்கும். பெண்ணாக தான் நம்ம உருவகிக்கிறோம். அடுத்தது ஆ எண்டிங். இப்போ நான் முன்னாடியே சொன்னேன், ஆ எண்டிங் வேர்ட்ஸ் வந்து மேஸ்குலைனாக இருக்கும். லடுக்கா இல்லையா, பேட்டா, அதுமாரிலாம் சொல்லியிருக்கேன் நிறையா. ஆனால் இதில் பாருங்கள், சில எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஆ எண்டிங் சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபெமினைனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லதா, தயா, மாயா, மாலா, இதுக்கெல்லாம் உங்களுக்கு மீனிங்கும் தெரியும். அதே தான் தயை, லதானா கொடி, மாயானா மாயை, மாலானா மாலை, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து சான்ஸ்கிரிட் வேர்டு அல்லாத சில ஆ எண்டிங் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஷா, குஃபா இல்லையா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெமினைனாக இருக்கும். அடுத்தது வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸுக்கு வரும். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸுன்றது என்ன, நான் சொல்லிட்டேன், பாவவாச்சிக் சைக்ஞான்னு சொன்னோம். இதை எப்படி சொல்லுவோம்னு சொன்னால், ஃபீலிங்ஸ், நம்ம ஒன்லி வி கேன் எக்ஸ்பீரியன்ஸ் இட் இல்லையா. அதெல்லாம் வந்து நிறைய வார்த்தைகள், அது ஆனா பெண்ணான்றது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், தா எண்டிங் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ்னு போட்டிருக்கேன். மகானதா, பாரதி மகானதா இல்லையா, விவிததாமே ஏகதா, பாரதி மகானதான்னு சொன்ன கிரேட்னஸ். வீரதா, வேலர், பிரேவரி. தயாலுதா, கைண்ட்னஸ். சப்ரதா, பேஷன்ஸ். மனுஷ்யதா, ஹியூமனிட்டி. ஸோ இப்படி இந்த தான் முடியறது எல்லாமே ஃபெமினைனில் வரும். இது அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸினுடைய ஜெண்டர் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே இன்னொன்று பாருங்கள், த்வால முடியறது பார்த்தீங்கன்னா மனுஷத்தா அப்படின்னு சொன்னா ஹியூமனிட்டி. மனுஷத்வ அப்படின்னு வந்தீங்கன்னா அது மேஸ்குலைன். த்வால முடியும் இல்லையா, மனுஷத்தா, அதுவும் ஹியூமனிட்டி தான். அடுத்தது வந்து ஆஸ்னு முடியறது பாருங்க, மிட்டாஸ், கட்டாஸ், இப்படிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்ன ஃபெமினைனாக வரும். அடுத்தது வட்டில் முடியறது பாருங்க, சஜாவட், டெக்கரேஷன், பனாவட், ஆர்டிஃபிஷியாலிட்டி, லிக்காவட்டு. லிக்காவட்டுன்றது ரைட்டிங், லிக்லேருந்து வருது லிக்காவட்டு. ஸோ அதே மாதிரி இதெல்லாம் என்னன்னு சொன்னீங்கன்னா ஃபெமினைனில் வரும். பட்டுன்னு முடியறது. ஈல முடியறது பாருங்கள், திக்லாயி, சிலுவாயி, மெஹங்காயி, அதாவது காஸ்ட்லி. திக்லாயி, தட் இஸ் திக்லாயி தேதாக அப்படின்னு வரும். சிலுவாயி இல்லையா, ஸ்டிச்சிங், இதை மாதிரி வர்றதுலாம் வந்து ஃபெமினைனில் வரும். அடுத்தது ஹட்டில் முடியறது பாருங்கள், கப்ரா ஹட், சன்சனா ஹட். இது கப்ரா ஹட்டுன்றது என்னென்னா ஃபியர், கப்ரா ஹட், கப்ரா ஜாத்தா ஹை அப்படின்னு சொல்லுவோம். கப்ரா ஜானா பயந்து போதல். ஸோ கப்ரா ஹட் இஸ் ஃபியர். அடுத்த சன்சனா ஹட். சன்சனான்றது பறவைகளுடைய சிப்ளிங் ஆஃப் லீவ்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, பறவைகளுடைய இறக்கை அடித்தல், சன்சனா ஹட், சத்தத்தை சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபெமினைனில் வரும். இப்படி நீங்கள் பல வார்த்தைகளை படிக்க நான் நேற்றுக்கு சொன்ன மாதிரி அட்ஜெக்டிவ், பொசசிவ் கேஸ், இதெல்லாம் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம்.
ஸோ விஷ் ஆல் த பெஸ்ட். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிறையா வார்த்தைகளை என்னுடைய ஜென்ரல் கண்டுபிடிச்சி டெவலப் பண்ணுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இது இந்த ஹேபிச்சுவல் பாஸ்டில் நான் உங்களுக்கு எல்லா டென்ஸுமே நடத்திட்டேன். ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் விட்டு போயிருக்கு. அது என்னன்றது இப்போ பார்த்துக்குங்க. இது ஹேபிச்சுவல் பாஸ்ட்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் நடந்த ஒரு பழக்கமாக நடந்த இதை சொல்லியிருக்கோம். பாஸ்ட் டென்ஸில் என்ன சொல்லியிருக்கேன், வஹ ஆத்தாத்தா அப்படின்ற ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ ஆத்தாத்தான்னா என்ன, அவன் வருவது வழக்கம் அப்படின்ற மீனிங் வரும். அவன் வந்து அவன் அப்பங்கெல்லாம் வருவான் அப்படின்ற மீனிங்லாம் நம்ம சொல்கிறோம். வஹ ஆத்தாத்தா, ஓ கா தாத்தா, ஓ பி தாத்தா அப்படின்னு. அதாவது வஹ ஆத்தாத்தா எப்படி போட்டோம் நம்ம, வஹ ஆத்தா இந்த சென்டென்ஸ்னுடைய இதை சேர்த்து இந்த இதில் தான் போட்டோம் இல்லையா. வஹா தாத்தா, ஓ கா தாத்தா, அந்த காலத்தில் அவன் செஞ்சது வழக்கம். அதே மீனிங்கில் தான் வரும். அது வருவது அவனுக்கு பழக்கம்ன்ற மீனிங்கில் தான் வரும். இங்கே பாருங்கள், ஆனால் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வஹ ஆயா கர்த்தாத்தா. இங்கே பாருங்கள், இதில் ஆயா கர்த்தாத்தா. இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியதுன்னா ஆயா கர்த்தா. இங்கே பாருங்கள், ஆயா கர்ணா அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் வருது. ஸோ ஆயா கர்த்தாத்தா, வஹ ஆயி கர்த்தி தி. அதே ஃபெமினினில் வரும்பொழுது என்ன வரும்னா ஓ ஆயி கர்த்தித்தின்னு வராது, ஓ ஆயா கர்த்தித்தின்னு தான் வரும் இல்லையா. ஓ ஆயா கர்த்தாத்தா. இதே பெண்ணாக இருந்ததுன்னா ஓ ஆயா கர்த்தித்தி. இந்த ஆயா கர்ணான்றது ஆயே கர்ணா, ஆயி கர்ணான்னு மாறாது இல்லையா. ஓ லடிக்கி ஆயா கர்த்தித்தி, அதில் ஆயின்னு வராது இல்லையா. இது மட்டும்தான் மாறும் இந்த சென்டென்ஸில். அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா என்ன செய்கிறோம்னு சொன்னால், அவன் போவது வழக்கம் சொல்லும்போது என்ன பண்ணுவோம், ஜாயா கர்த்தாத்தான்னு சொல்லுவோம். ஜாயா கர்த்தாத்தா, ஜாயா கர்த்தி தி. அவர் போவது வழக்கம், அவன் போவது வழக்கம், அவள் போவது வழக்கம்னு சொல்லும்பொழுது ஒரு ஜா. இங்கே பாருங்க, ஜாயான்றது என்ன, இது வரைக்கும் ஜான்றது கயான் தான் போகணும் பாஸ்ட் டென்ஸ்ல. ஆனால் கயா கர்த்தாத்தான்னு வராது, கயா கர்த்தித்தின்னு வராது. அதுமாரி ஜாயாது ஒரு ஜாயி ஜாயிலாம் வராது. ஒரு ஜாயா கர்த்தாத்தா, இந்த இடத்துல மட்டும்தான் இந்த ஜாயா வரும். இதே உங்களுக்கு நான் இன்னொரு யூஸும் கொடுத்துருக்கேன். ஆயா ஜாயா கரோ, நீ வந்துட்டு போ, அடிக்கடி வந்துட்டு போ, ஆயா ஜாயா கரோ, அதில் கூட நம்ம சொல்லுவோம். இது பாஸ்ட் டென்ஸ் கிடையாது, ஆனால் இது ஆர்டர். இதில் என்ன சொல்லுவோம், ஆயா ஜாயா கத்தேரவோ அப்படின்னுவாங்க. ஆயா ஜாயா கத்தேரவோன்னு வந்துட்டு போ, வந்து போயிட்டுரு, வரதை நிறுத்திடாத, வந்துட்டு போ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி ஆயா ஜாயா கரோ. படா லிखा कीजिए, படா லிखा कीजिएன்னு சொன்னால் படிக்கிறது வழக்கமாக வச்சுக்கோங்க. படிக்கிறது எழுதுறதுலாம் உங்களுக்கு வழக்கமாக இருக்கணும் இல்லையா. बच्चे आप लोग पढ़ा लिखा कीजिए, ये कोविड के दिनों में आपके लिए स्कूल नहीं है, आप स्कूल नहीं जाते, घर में ही बैठे हैं, इसलिए वहाँ पढ़ा लिखा कीजिए இல்லையா. படித்து எழுதுகிற பழக்கத்தை வச்சுக்கோங்க இல்லையா, மறந்துடாதீங்க அப்படின்ற அர்த்தம். அதுமாதிரி லோக் உஸ் द्वीप में रहा करते थे. இங்கே பாருங்கள், மக்கள் அந்த என்ன செஞ்சாங்க, தீப்ன்றது என்ன, ஐலாண்ட், தீவில் வசித்து வந்தார்கள். இதை எப்படி சொல்லலாம், லோகுஸ் தீப் மே ரஹத்தே தே. ரஹத்தே தேன்றது ஒன்ஸ் தே லிவ்டுன்னு அர்த்தம் இல்லையா. அவங்க வசித்தார்கள், வசித்து வந்தார்கள். இங்கே ரஹா கர்த்தே தேன்றது அங்கு வசிப்பதை பழக்கமாக கொண்டிருந்தார்கள். நிறைய மக்கள் வசித்தார்கள், வசித்து வந்தார்கள் அர்த்தம். ஜானும் மந்திர் மே காயா கர்த்தி தி. இங்கே பாருங்க, காயின்னு வரல, गाया करती थी, பாடுவது வழக்கம். वहाँ की स्त्रियां शिवलिंगी की पूजा किया करती थी. இங்கே பாருங்க, கியா, கர்ன்றது வந்து கியா. அதே வந்து இது இந்த இடத்துல தான் நம்ம ஜென்ரலில் டிஃப்ரென்ஸ் காட்டுவோம். की करती थी அப்படின்னு வராது. ஸோ वहाँ की स्त्रियां शिवलिंगी की पूजा किया करती थी. இப்போ உங்களுக்கு வித்தியாசங்கள் புரியும் நினைக்கிறேன். இந்த இடத்துல ஓ ஆ ரஹாத்தா இஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இல்லையா. அவன் வந்து கொண்டு இருந்தான், ஒரு பர்டிகுலர் டயத்தில் அவன் வந்து கொண்டு இருந்தான், ஹி வாஸ் கமிங் அர்த்தம். அதே வந்து ஹி யூஸ் டு, இதுக்கெல்லாம் மீனிங் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, ஹி யூஸ் டு கம், ஹி யூஸ் டு கோ, वह जाया करता था, वह जाया करती थी ना, शी यूज टू गो இல்லையா. அதேமாரி ஹாவ் த ஹேபிட் ஆஃப் கமிங் அண்ட் கோயிங், இந்த ஆயா ஜாயா கரோ. அதுமாரி ஹாவ் த ஹேபிட் ஆஃப் ரீடிங் ரைட்டிங் இல்லையா, இது மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் உங்களுக்கு எல்லா விதமான ஸ்ட்ரக்சர்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இது ஒன்று விடுபட்டதுனால நான் இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். हैव गुड प्रैक्टिस एंड अभ्यास कीजिए. जब भी आपको कुछ शक आएगा तो आप कमेंट्स में दे दीजिए. हम और कुछ एपिसोड में
उसकी शंका समाधान करने के लिए हम कुछ प्रयत्न करेंगे। और कुछ आप पढ़ते रहिए, किताब पढ़ते रहिए। किताब में बहुत सारे वाक्यांश आपको मिलेंगे, और वाक्य की संरचना बोलते हैं, सेंटेंस स्ट्रक्चर बोलते हैं, वो अभी वो नया है, तो आप हमसे बात कीजिए, हम आपको उसे समझाएंगे। ये एपिसोड 99 तक अभी आ गए, और एक एपिसोड बाकी है, वहाँ और कुछ देखेंगे। अगर आपको ये हरिओम शिवा हिंदी ट्यूटर की ये एपिसोड आपको पसंद है तो लाइक कीजिए और सब्सक्राइब कीजिए और कमेंट भी दीजिए। धन्यवाद।